அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஓமான் நாட்டில் ஒவ்வொரு வாரமும் அரபு மொழியில் வழங்கப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மக்களுடைய பிரயோசனத்திற்காக தமிழ் மொழியிலே நாம் வாராந்தம் தொகுத்து வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று 30ஆம் திகதி 8ஆம் மாதம் 2024 ஹிஜ்ரி 1446 சஃபர் மாதம் பிறை 25 நாம் இருக்கிறோம். இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக அல் முஃபீது ஃபி இஸ்திக்பாலில் ஆமித் திராசியில் ஜதீத், நாம் எதிர்கொள்கிற புதிய கல்வி ஆண்டு அதனுடைய பயன் என்ற தலைப்பில் இன்றைய ஹுத்துபாவை அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய ஹுத்துபா, அதாவது புதிய ஆண்டிலே கல்வியை தொடர்வதற்கான மாணவர்களுக்கான வழிகாட்டலாகவும் பெற்றோர்களுக்கான வழிகாட்டலாகவும் இன்றைய ஹுத்துபாவை அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கல்வி தேடுவது என்பது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு எவ்வளவு காரணமாக இருக்கிறது, மாணவர்கள் இந்த கல்வி தேடலில் எப்படியான முயற்சிகளை செய்ய வேண்டும், பெற்றோர்கள் எப்படியான வழிகாட்டுதல்களை மாணவர்களோடு தங்களுடைய குழந்தைகளோடு எப்படி வள ரீதியான சரியான அடிப்படைகளை வழிகாட்டுதல்களை வழங்குவது என்பது சம்பந்தமாகவும் இன்றைய ஹுத்துபாவிலே மிக சுருக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல தஅல்லும அஸ்மா காயத்தின் வசாலிகன் பில் முஃமினீன தர்பல் ஹிதாயா وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله خير داء إليه وأفضل ما طبقه وحض عليه صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد فاتقوا الله يا معشر المسلمين. முஸ்லிம் சமூகமே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வராகிபுஹு ஃபீ குல்லி வக்தின் வஹீனின், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹுவின் கண்காணிப்பிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், வஃபகனி அல்லாஹு வ இய்யாக்கும் லிமர்தாத்தி, அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அன்ன மின் கைரி மா யதகர்ரபு பிஹில் அப்து இலா ரப்பிஹி தலபல் இல்ம், ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடத்திலே நெருங்குவதற்கான மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக அறிவை அவன் தேடுவது இருக்கிறது. ஒரு அடியான் அறிவை தேடுவதன் மூலமாக, அதே மாதிரி வஸ்ஸஅய இலா நூரில் ஃபஹம், அந்த அறிவினுடைய அந்த வெளிச்சத்தை அதனுடைய விளக்கத்தை அடைந்து கொள்வதற்காக மனிதன் முயற்சி செய்வது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது. கைஃப லா வ அவ்வலு ரிசாலத்தின் ஃபீ ஷஅனிஹி மினல்லாஹி கானத் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், மிகச்சிறந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு பாதையாக அறிவை படிப்பது, அறிவை தெரிந்து கொள்வதற்கான முயற்சி செய்வது இருக்கிறது. அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? ஏனென்றால் படைத்த ரப்பு இப்படி சொல்கிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்முடைய ரப்புடைய பெயரை கொண்டு, உம்மை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீர்களாக. அல்லாஹு தஆலா முதலாவதே என்ன சொல்கிறான்? இக்ரா,
நீங்கள் வாசிப்பீர்களாக, ஓதுவீர்களாக, படிப்பீர்களாக. பிஇஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், உம்மை படைத்த உமது ரப்புடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த இறைவசனம், முதலாவது இறங்கிய வசனம் மனிதன் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. வமா அம்ருல்லாஹி லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜியாதத்தில் இல்ம், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அறிவை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஏவுகின்றான். இதுவும் கூட ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிகச்சிறந்த ஊடகமாக அறிவு இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாகவே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், குல் ரப்பி ஜித்னி இல்மா. சூரத்து தாஹால 114வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், என்னுடைய ரப்பே, என்னுடைய அறிவை நீ அதிகப்படுத்து. குல் ரப்பி ஜித்னி இல்மா. நாம் அடிக்கடி அறிவை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். எனவே இந்த விடயம், அறிவு தேடுவது என்பது, அறிவு பாதை என்பது மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மிகச்சிறந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் அறிவு பாதையிலே பயணிக்க வேண்டும், அறிவை தேட வேண்டும், படிக்க வேண்டும். அதுதான் அவனை அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த அறிவுக்கு வழங்கியிருக்கிற மிக முக்கியமான இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு வழிமுறை என்னண்டா, அல்லாஹ் திருமறையிலே சூரா ஃபாத்திர்ல 28வது வசனத்திலே சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் அறிஞர்கள் தான், அறிவாளிகள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்கள் உலமா, அறிவாளிகள், அல்லாஹ்வை அறிந்தவர்கள். எனவே இறையச்சம் என்பதனுடைய ஊடகமாக இல்மு, அறிவு இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் அவனுடைய தீனையும் தெரிந்து கொள்கிற போதுதான் அவன் அல்லாஹ்வை பயப்படுகிறான். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதனுக்கு தெரியாமல் இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் தெரியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அவன் இறையச்சத்தோடு வாழ முடியாது, நேர்வழியில் வாழ முடியாது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவனுடைய மார்க்கத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ்வை பயப்படுகிறவர்கள் உலமா, ஆலிம்கள் தான். எனவே இந்த வசனம் அறிவினுடைய மிக கடுமையான ஒரு தேவையையும் அதனுடைய அவசியத்தையும் மனித சமுதாயத்துக்கு உணர்த்தி நிற்கின்றது. இதுவே போதுமானதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி அறிவு தேடக்கூடிய மனிதனுடைய அந்த பாதையை அல்லாஹ் சொல்கிற போது, அதாவது அம்மா யகூன் லி தாலிபில் இல்மி மினல் ஹஸனாத்தி ரிஃஅத்தி தரஜாத், அவனுடைய அந்தஸ்து அவனுக்கு உயர்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அறிவினுடைய அவசியத்தை தெரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான ஒன்று. சூரா அல் முஜாதலால 11வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹில்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின் வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹு தஆலா உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம். அல்லாஹ் உங்களுக்கு அந்தஸ்தை அதிகப்படுத்துகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடியவற்றை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று சூரா அல் முஜாதலாவிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதனுடைய நன்மையினுடைய அந்த தராசை, அவனுடைய கூலியை
மறுமையிலே அவனுடைய அந்த ஏட்டிலே அதிகப்படுத்துவது இருக்கின்றதே, அது இந்த மனிதன் தேடுகின்ற இந்த அறிவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு மனிதன் அறிவு தேடுகிற போது அவன் மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றான். அவன் எழுப்பப்படுகிற நாளில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோசனமாக அது அமைகிறது. ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் கூட அவனுக்கு அவன் தேடிய அந்த இல்மு, அந்த அறிவு, அவன் விட்டு செல்கின்ற அந்த அறிவின் பாதை அவனுக்கு மரணத்தின் பின்னரும் தொடருகிற ஒரு சதக்காவாக, ஒரு நன்மையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு அடியான் மரணித்து விட்டால் 3 விடயங்களை தவிர மற்ற அனைத்தும் அவனை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அதிலே ஒன்று இல்லா மின் சதகத்தின் ஜாரியா, அவன் செய்யக்கூடிய நிலையான தர்மம். ஒரு அடியான் நிலையான தர்மத்தை செய்துவிட்டு மூமினாக மௌத்தாகினால் அவனுடைய மௌத்துக்கு பிறகும் அதிலிருந்து அவனுக்கு கூலி கிடைக்கும். அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பிரயோசனம் அடையக்கூடிய கல்வியை ஒரு அடியான் விட்டு சென்றால் மரணத்தின் பின்னர் அது அவனுக்கு பயனளிக்கும். அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அல்லது அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தை அவனுக்கு இருந்தால் மரணத்தின் பின்னர் அவனுக்கு நன்மையை உண்டாக்கக்கூடியதாக அவைகள் இருக்கும். எனவே நாம் அறிவை தேடுகின்ற அந்த பாதையிலே முயற்சிக்க வேண்டும். ஒன்று கற்பவனாகவோ அல்லது கற்பிப்பவனாகவோ நாம் இருக்க வேண்டும். ஹுத்பாவில் உள்ளடங்காத இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் யாரென்றால் அவரும் குர்ஆனை படித்து பிறருக்கும் படித்து கொடுக்கிறார் என்று சொன்னார். எனவே கல்வி என்பது அது கற்றல் கற்பித்தல், இந்த இரண்டும் சிறந்ததாக இருக்கிறது. குர்ஆனை ஒரு அடியான் கற்கிறார், பிறருக்கு கற்பிக்கிறார். அவர் கற்பதும் நன்மையாக இருக்கிறது, பிறருக்கு கற்பிப்பதும் நன்மையாக இருக்கிறது. எனவே இல்மு என்பதும் அப்படித்தான். அது தஅல்லுமன் வ தஅலீம், கற்றுக் கொடுத்தல் அல்லது கற்றல். இந்த ரெண்டுமே ஃபஸம்மல் அஜ்ருல் கபீர் வல் ஃபௌசுல் அஸீம், இது மகத்தான ஒரு கூலியை தருகிறது, மகத்தான ஒரு வெற்றியை இந்த கல்வி தருகிறது என்பதை நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்ன மின் நிஅமில்லாஹி அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய நிஅமத், அருட்கொடை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளில் உள்ளதுதான் யா மன் தத்லுபுல் இல்ம், அறிவை தேடுவதற்காக தயாராகின்ற மாணவர்களே, அறிவு தேடுகின்றவர்களே, அம் வஃபகக்கும் லிஇல்திஹாகில் மதாரிசி வ பத்இல் ஆமித் திராசியில் ஜதீத், நீங்கள் மதரசாக்களில் கல்வி நிலையங்களில் கல்வியை நீங்கள் கற்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார். புதிய கல்வியாண்டு உங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது, அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே ஃபல் தஹ்மதுல்லாஹ அலா ஜாலிக், நீங்கள் இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி, அல்லாஹ்வுக்கு அவனை புகழ்ந்து விடுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் இதற்காக புகழுங்கள். இது ஒரு நிஅமத், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற ஒரு தௌஃபீக், கல்விக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு எந்த ஒரு நிஅமத் கிடைத்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்துதான். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக, அவனையே நீங்கள் புகழக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். வல் தஸ்தஇது லிபத்இல் ஆம் பிஇஸ்திஹ்தாரி நிய்யத்தின் தய்யிபத்தின் லிதலபில் இல்ம், அதாவது நீங்கள் இந்த புதிய ஆண்டை, புதிய கல்வியாண்டை தொடங்குவதற்கு முன்பு அடிப்படையாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பிஇஸ்திஹ்தாரி நிய்யத்தி தலபில் இல்ம், நீங்கள் இந்த அறிவை தேடுவதற்கான நீயத்தை, இஹ்லாஸை நீங்கள் உண்டாக்கணும். ஒரு மனிதன் உலகத்தில் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதற்கான அடிப்படை அல்லாஹ்வுக்காக என்ற அந்த இஹ்லாஸ் அவனுக்கு இருக்கணும். அது எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், அது கல்வி தேடுவதாக இருந்தாலும், இஹ்லாசுன் நிய்யா, அவன் உண்மையாக அல்லாஹ்வுக்காகவே அதை செய்கிற போதுதான்
அது அவனுக்கு பயனுள்ளதாகவும் மறுமையில் நன்மையின் தராசை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் கனதியாக்கக்கூடியதாகவும் அது இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்ததுதான். ஒலி குல்லி இம்ரிஇம் மா நவா, மனிதன் எதை நினைக்கிறானோ அதற்கே அவன் கூலி வழங்கப்படுவான். எனவே மனிதன் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒரு அடியான் எதை செய்தாலும் அவன் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அதுதான் அவனுக்கு கூலியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த கல்வி இருக்கிறது, நீங்கள் இதிலே உங்கள் முழுமையான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அதிலே உங்களது முயற்சிகளை நீங்கள் கூர்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அன்னஹு பிஹாத தஅல்லும், இந்த கல்வி தேடுவது என்பது யத்ஃபஉல் மர்உ அன் நஃப்ஸிஹில் ஜஹல், ஒரு அடியான் தன்னுடைய மடமையை இந்த கல்வியின் மூலமாக அகற்றி விடுகிறான். கல்வி என்பது ஒரு மனிதனுடைய மடமையை போக்கிவிடும். அது மாத்திரமல்ல, வயன்ஹது பிமுஜ்தமஇ வவதனிஹி, அவன் தன்னுடைய சமூகத்தையும் தன்னுடைய நாட்டையும் அவன் வளப்படுத்துகிறான், எழுச்சியடைய செய்கிறான். தன்னுடைய உம்மத்தின் சமுதாயத்தினுடைய அந்தஸ்து இந்த கல்வியின் மூலமாக அதிகப்படுகின்றது. எனவே நீங்கள் கல்வியை, அதிலே கவனத்தை நீங்கள் அதிகமாக செலுத்த வேண்டும். ஃபமா தமஸ்ஸகல் உகலாஉ பிஷைஇன் கைரின் மினல் இல்ம், அதாவது புத்திசாலிகள் கல்வியை விட, அறிவு தேடுவதை விட வேறு எதையும் பிடித்துக் கொள்ள மாட்டார்கள். அறிவு தேடுவது என்பது புத்திசாலிகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். உண்மையான புத்திசாலி அறிவை தேடுவதை விட அவனுக்கு வேற என்ன சிறப்பு இருக்கிறது? ஃபஹுவ இஸ்ஸத்துல் லில் மர்இ வ ரிஃஅத்துன், ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் அது ஏற்படுத்துகிறது. வ ருகியுன் பில் முஜ்தமஇ, ஒரு சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு கல்வி காரணமாக இருக்கின்றது. எனவே கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. புத்திசாலிகள் கல்வியை மிக பெருமானமுடையதாக கருதுகிறார்கள். அதுதான் தன்னையும் தன் சமூகத்தையும் கண்ணியப்படுத்தும் என்று நினைக்கிறார்கள். சமுதாயத்தின் உயர்வுக்கு காரணமாக இருக்கும் என்றும் நினைக்கிறார்கள். எனவே இந்த புதிய கல்வியாண்டிலே காலடி எடுத்து வைக்கின்ற மாணவர்கள் மிக முக்கியமாக சிறந்த வழிகாட்டுதல்களை அவர்கள் பெற வேண்டும். இன்னமின் அஹம்மி மா யன்பகி லித்தாலிபி அன் யஸ்தஇத்த பிஹி லில் ஆமி திராசி, அதாவது கல்வியை கற்கக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே கல்வியை தொடங்கக்கூடிய ஒரு மாணவன் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய, தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், அவர் தன்னுடைய சரியான இலக்கையும் திட்டத்தையும் சிறந்த வழிகாட்டுதலையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திட்டம் அவரை வழிநடத்தக்கூடியதாக, அந்த பாதையிலே அவரை பயணிக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறைகளை தன்னுடைய இந்த கல்வி தேடலிலே அவர் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அவரிடம் தெளிவான திட்டம் இருக்கும். அவர் பின்பற்றக்கூடிய ஒழுங்குபடுத்தப்பட்ட சரியான வழிகாட்டுதல் அவர் அந்த கல்வியின் மூலமாக அவன் அடைய வேண்டும். முக்கியமாக 3 விஷயங்களை இந்த ஹுத்துபாவிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மாணவர் இந்த 3 விஷயத்தை பின்பற்றினால் அவர் தன்னுடைய கல்வியிலே வெற்றி அடைய முடியும். அதாவது உஸம்மத்துன் ஸலாசு ஹுத்துவாத் இன் அமில பிஹ தாலிப் இர்தாஹ வ நஜஹ் வ தஃவக வ அஃப்லஹ். இந்த 3 விஷயங்களை ஒரு மாணவர் செய்தால் அவர் வெற்றி அடைகிறார், அவர் அமைதி அடைகின்றார், அவர் உயர்வடைகின்றார். எனவே 3 முக்கியமான வழிகாட்டுதல் இருக்கிறது. இதை மாணவர்கள் இந்த புதிய ஆண்டிலே கவனிக்க வேண்டும் என்று இந்த குத்துபாவிலே வழிகாட்டி இருக்கிறார்கள். முதலாவது விஷயம் என்னென்றால், நாம் படிப்பதற்காக செல்கிறோம். எந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பாடத்தை அவர் அந்த பாடத்திற்கு செல்லுவதற்கு முன்பு தன்னை தயார்படுத்துவது. இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு பாடம் படிக்கணுமா இருந்தால் நாளைக்கே போய் அந்த பாடத்தை நீங்கள் தொடங்காமல் இன்னைக்கு நாளைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ஒழுங்குபடுத்தும். அப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துவது என்பது நீங்கள் அந்த
அந்த பாடத்தை சரியாக விளங்குவதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கும். அதாவது தஹ்தீரு தர்ஸ் கபல ஹுதூரிஹி ஃபஇன்னஹு சயஹ்துரு தர்ஸ் வகத் வஆஹு. அதாவது பாடத்துக்கு வாரத்துக்கு முதல்ல அவருக்கு பாடத்தை அவர் புரிந்திருக்கிறார். அவு வஅலா தர்ஃபம் மின்ஹு, அல்லது அந்த பாடத்தின் ஒரு பகுதியையாவது அவர் புரிந்திருக்கிறார். வஅகத ஃபிக்ரத்தன் அன்ஹு, அதை பற்றிய ஒரு ஐடியாவை, அந்த பாடத்தை பற்றிய ஒரு சரியான ஒரு சிந்தனையை அவர் ஆரம்பித்திருக்கிறார். எனவே நீங்கள் பாடத்துக்கு போக முதல்ல நீங்கள் எதை படிக்க போகிறீங்களோ அதை பற்றிய ஒரு ஐடியாவோடு செல்லுங்கள். இது முதலாவது வழிகாட்டு. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நீங்கள் பாடத்தில் போய் அமர்ந்தால் அத்தர்கீசு ஃபி கலாமில் முஅல்லிம், அதாவது கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த முஅல்லிம், அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இது ரெண்டாவது வழிகாட்டு. ஏனென்று சொன்னால், நீங்கள் கவனம் எடுக்காமல் இன் சரத திஹ்னுஹு ஃபாத்தஹு ஷர, உங்கள் சிந்தனை அங்கேயும் இங்கேயும் அலைபாய ஆரம்பித்தால் உங்களுக்கு விளக்கம் தவறி போய்விடும். அதன் காரணமாக வஅஷ்ரு அலைஹில் ஃபஹம், இங்கே பாடத்தை விளங்குவது உங்களுக்கு கஷ்டமாகும். அப்போ முதலாவது நீங்கள் பாடத்தை படிக்க முன்னுக்கே அந்த பாடத்துக்கு தயாராகுதல். இரண்டாவது, பாடம் படிக்கும்போது அதிலே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துதல். இதனால் நீங்கள் சரியான ஒரு புரிதலை அடையலாம். இல்லை என்றால் நீங்கள் கஷ்டமடைவீர்கள். மூன்றாவது, அல் முதாக்கரத்து அவ்வலன் பில் அவ்வல், அதாவது பாடத்தை என்ன செய்யணும்னா அப்பப்போ அதை மீட்டிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாடத்தை நாளைக்கு படிப்போம் அந்த பாடத்தை நீங்கள் அவ்வப்போது மீட்டிக்கொள்ளாமல் நீங்கள் ஒன்று சேர்த்தால் சஅப், அது உங்களுக்கு கஷ்டமாக மாறிவிடும். இன் தராக்கமத் சஅபத், நீங்கள் பாடத்தை அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க நீங்கள் ஆரம்பித்தால், மொத்தமாக படிப்போம் நீங்கள் நினைச்சீங்கன்றால் அது உங்களுக்கு கஷ்டமாகிவிடும். எனவே மாணவர்களுக்கான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக இந்த 3 விஷயங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். எனவே மிக முக்கியமாக நாம் கவனிக்கணும் என்னென்றால், விஷயங்களை நாம் தள்ளி போடக்கூடாது. நம்ம இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறது இன்னைக்கு படிச்சிடணும். அது மாத்திரமல்ல, பொதுவாக விடயங்களை தள்ளி போடுவது என்பது மிக ஒரு ஆபத்தான விஷயம் கல்வியில். சில ஆளுக்கு என்ன செய்வாங்கடா, ரைட் நோட்ஸ் இருக்குது, நாளைக்கு படிப்போம், நாளை நாண்டு படிப்போம், அடுத்த கிழமை படிப்போம், எக்ஸாம் நெருங்கும் போது படிப்போம், எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த எக்ஸாம் வார நேரத்தில் ரொம்ப பதட்டம், என்னத்தை படிக்கிறது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்னு ஒரு குழப்பம் ஒன்று வரும். ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டு ஹுத்துபால சொல்லிக்கலாம். அது மாத்திரமில்லை, முக்கியமாக மாணவர்கள் கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாக்களில் இதில் நேரத்தை விரயமாக்குவதன் காரணமாக தூக்கத்தை தாமதப்படுத்துகிறாங்க. எனவே பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒலியக்குன் மிம்மா தூசூன பிஹி அவுலாதக், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான உபதேசமாக இருக்கணும் என்னன்னு சொன்னால், அந்நௌமுல் முபக்கிர், நேரத்துக்கு அவர்கள் தூங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவங்க தூக்கத்தை தள்ளி போடுகிற போது அவங்களோட அந்த கல்வியில கவனம் செலுத்துவதிலே அவர்களுக்கு அது மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாடத்தை அடுத்த நாள் என்ன செய்யலாது, வகுப்புகளில் அவங்களோட பாடத்தில் கவனம் செலுத்தலாது, கிளாஸுக்கு போனால் தூக்கம். அப்போ தூக்கம் என்பது மனிதனுடைய சிந்தனையை மிகவும் தெளிந்ததாக ஆக்குகிறது. அவனுடைய அந்த கவனத்தை சிதைவடையாமல் பாதுகாக்கின்றது. தூக்கத்தை அவன் சரியான முறையில் செஞ்சாண்டா அவனோட சிந்தனை மிக கிளியராக இருக்கிறது என்பதை இந்த ஹுத்துபாவிலே வழிகாட்டப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. அதே மாதிரி மனிதன் அடைகிற இந்த கல்வி இருக்கிறதே, அவனுக்கு மிக முக்கியமாக அவனை ஒழுங்குபடுத்துகிறது. இதே மாதிரி முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒமினல் உமூரில் முஹிம்மா, நேரத்தை, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த நேரத்தை ஒழுங்குபடுத்துவது. அவர் கல்வி கற்க போறான்னு சொன்னால், இப்போ நாளைக்கு பாடசாலைக்கு போகணும் அல்லது கல்வி நிலையங்களுக்கு போகணும்னால், அவர் தன்னுடைய நேரத்தை, தனக்கு தேவையான சாதனங்களை ஒழுங்குபடுத்துவது, தன்னுடைய நேரத்தை எத்தனை மணிக்கு போனால் எத்தனை மணிக்கு போய் சேரலாம், அந்த நேர முகாமைத்துவம் என்பது கல்வியில் மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த நேரத்தை ஒழுங்குபடுத்துவதில் அல்லது ஒழுங்குபடுத்தி கொடுப்பதில் அல்லது அதை கவனிப்பதில் மிக கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, நேர முகாமைத்துவம். இதே போன்று இந்த
நவீன சாதனங்கள் அல்லது மீடியாக்கள் அல்லது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய தொலைபேசி, டிவி, கம்ப்யூட்டர் இது போன்ற பாவனைகளில் இருக்கக்கூடியவர்கள் அதை தேவையான பிரயோசனத்துக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை அவர்கள் அந்த நேரத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தணும். நீங்க அதுக்காக நேரத்தை வரையறுக்க தவறிவிட்டால் உங்களுடைய நேரங்கள் வீணாகிவிடும். உங்கள் நேரங்கள் விரயமாகிவிடும். எனவே அதாவது எனவே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள் அதற்காக நேரத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எலக்ட்ரானிக் சாதனங்கள், இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்துகின்றவர்கள் அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்துவது என்பதும் கல்வியிலே மிக முக்கியமானது. இந்த விஷயத்தை பெற்றோர்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். தங்களுடைய பிள்ளைகளை அதிலே அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்றால் பெற்றோர்களை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பு சம்பந்தமாக அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். எனவே பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்வியிலே ஒழுங்குபடுத்த வேண்டும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே மிக கவனமாக இருக்கணும். காரணம், குழந்தைகளை உருவாக்குவது என்பது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே ஃபத்தகுல்லாஹ ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கூனு லஹுமுன் நாசிஹல் அமீன், ஒரு நம்பிக்கையான உபதேசியாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த கூலியை நீங்கள் அடைவதற்காகவும், மிகச்சிறந்த சொர்க்க சோலைகளை, ஜன்னாத்தின் நயீம், மிகச்சிறந்த சூனங்களை நீங்கள் அடைந்து கொள்வதற்காகவும் இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த குழந்தைகள் என்கிற பாக்கியம் இருக்கிறதே, ஃபஷ்குரு லஹு நிஅமத்தஹு, அந்த நிஅமத்துக்கு நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒமை யஷ்குர், அல்லாஹ் சொல்றான் சூரா லுக்மான்ல 12வது வசனத்தில், ஒமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் தனக்கே நன்றி செலுத்துகிறான், தனக்காகவே நன்றி செலுத்துகிறான். ஒமன் கஃபர், யார் நன்றி கட்டு நிராகரிக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹு தஆலா தேவையற்றவனாக புகழுக்குரியவனாக இருக்கிறான். எனவே நன்றியுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளங்களில் உள்ளதுதான் கல்வி விஷயத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவது, அவர்களை ஆர்வப்படுத்துவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது. அதே நேரத்தில் அவர்களை குறை சொல்லி, அவர்களை குற்றம் சாட்டி, அவர்களுக்கு அதை ஒரு கஷ்டமானதாக ஆக்கிவிடவும் கூடாது. நாங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துவது என்பது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதாக இருக்கணும். அவங்கள டிமோட்டிவேட், அவங்கள கல்வியில் இருந்து அவர்களை உற்சாகமற்றவர்களாக, கவனம் குன்றியவர்களாக அவங்க ஆகிறதுக்கான வழிகளை நீங்கள் உண்டாக்கக்கூடாது. அவங்கள குறை சொல்கிறது, எப்போவுமே அவங்கள குற்றம் சொல்கிறது, அவங்கள பயமுறுத்துறது, அவங்கள தண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் உளவியல் ரீதியாக ஒரு மாணவனுடைய உற்சாகம் என்பது அவனுடைய உளவள அந்த உள்ளம் அவனுக்கு சரியாக இருக்கும். உள்ளத்தினுடைய அந்த ஸ்திரத்தன்மை என்பதுதான் அவன் கல்வியில உற்சாகம் அடைவதற்கு காரணமாக இருக்கிறான். சிலபோது நமது நடவடிக்கைகள் அவனது வெறுப்புக்கு, அவனுடைய சலிப்புத்தன்மைக்கு, அவன் கல்வியிலே பின்னடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. கம்பேரிசன், அதை பாரு அந்த பிள்ளை எப்படி படிக்குது, நீ இப்படி படிக்கிறீ என்று பிள்ளைகளுக்கு இடையில் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு திறமையை வச்சிருப்பான், நமக்கு சில நேரம் அது தெரியாது. எனவே நாம் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய நல்ல திறமைகளை சொல்லி அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும், தைரியப்படுத்த வேண்டும். அவங்கள்ட்ட உள்ள குறைகளை சொல்லி அவர்களை வெறுப்படையக்கூடியவர்களாக, சலிப்படையக்கூடியவர்களாகவும் நாம் மாற்றிவிடக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துஆ செய்யும். நமது குழந்தைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிஅமத். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யகூலூன், அவர்கள் சூரா ஃபுர்கான் 74 வசனத்தில் சொல்றான், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொல்கிறார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا,
குர்ரத அயுனின், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளிலும் குழந்தைகளிலும் கண்குளிர்ச்சியை எங்களுக்கு வழங்குவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை தலைவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக என்று அவர்கள் சொல்வார்கள். சூரா ஃபுர்கான்ல 74வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்வார். எனவே நீங்கள் உங்கள் கண்களை உங்கள் குழந்தைகள் மூலமாக குளிரச் செய்து விடுங்கள். அவர்களை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கிவிடுங்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபா இந்த கல்வியிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மாணவர்கள் பெற்றோர்களுக்கான ஒரு உளவள வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆதா வசல்லு வசல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.